Hi guys, நான் வேலு. இது நம்மளோட 5th DA main session. ஓகே, பிளான் பண்ண மாதிரி இது நம்மளோட 5வது DA main session. ஓகே, எப்பவும் போலதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, பார்க்க போறீங்க, ட்ரை பண்ண போறீங்க, சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே, சப் கொஸ்டின் இருக்கானா? இல்ல, சப் கொஸ்டின்ல ஒரு கேஸ் லெட்டரா கொண்டு வந்திருக்கேன். கேஸ் லெட்டர் சால்வ் பண்ணி பாருங்க, அடுத்து நான் சொல்லித்தரேன். ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? There are 4 shopkeepers. P to S, P ல இருந்து S வரைக்கும் 4 ஷாப்கீப்பர் இருக்காங்க. P, Q or S. ஓகே, 4 ஷாப்கீப்பர். அவங்க என்ன பண்றாங்களா? all of them has some notes and some books. எல்லாருமே சில நோட்ஸும் சில புக்ஸ் வச்சிருக்காங்க. There are 2 type of book. 2 type of book இருக்காங்க, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஓகே, அப்போ எல்லாருமே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் புக் வச்சிருக்காங்க. அண்ட் there are also 2 type of notes. 2 type of notes லார்ஜ் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் நோட்ஸ். ஓகே, அப்போ எல்லாத்தையுமே ஹிந்தி புக்கு, இங்கிலீஷ் புக்கு, லார்ஜ் நோட்டு, ஸ்மால் நோட்டு. ஓகேவா? இது எல்லாமே எல்லார்ட்டையும் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நோட்டுக்கு போயிடலாம். அடுத்து இதை வச்சு டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாம். டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து டோட்டல் மெட்டீரியல்ஸ் போட்டுக்கலாம். எல்லாரோட இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தி பிளஸ் லார்ஜ் அந்த டோட்டல் இங்கே போட்டுக்கலாம். இண்டிவிஜுவலா ஹிந்தி புக்ஸ் மற்றும் எல்லாரும் சேர்த்து எவ்வளவு வச்சிருப்பாங்கன்ற டோட்டல் கீழே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? each shopkeeper has either one type of material is zero or they have all type of material. என்ன அர்த்தம்? எல்லா ஷாப்கீப்பரும் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் ஜீரோவா வச்சிருப்பாங்க, இல்லைன்னா இது எல்லாமே வச்சிருப்பாங்க. அப்படின்னா மோர் தென் ஒரு மெட்டீரியல் ஜீரோவா யார்கிட்டயுமே இருக்காது. மெட்டீரியல் என்னன்னா, இப்ப ஹிந்தி புக் ஜீரோவா யார்கிட்டயாவது இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட இங்கிலீஷ் லார்ஜ் ஸ்மால் இது எல்லாமே இருக்கும்னு அர்த்தம். இங்கிலீஷ் ஜீரோவா இருந்தா மிச்சம் எல்லாமே இருக்கும், இல்லைன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். ஹிந்தியும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும், லார்ஜும் இருக்கும், ஷார்ட்டும் இருக்கும். ஓகேவா? எதுவுமே ஜீரோவா இருக்காது. மற்றபடி 2 ஜீரோ அப்படின்ற பாசிபிள் கிடையாதான். ஓகே, one of the shopkeeper has 0 ஹிந்தி புக் and one of the shopkeeper has 0 லார்ஜ் நோட்டா. யாரோ ஒருத்தட்ட ஹிந்தி புக் ஜீரோவா இருக்கான், யாரோ ஒருத்தட்ட லார்ஜ் நோட் ஜீரோவா இருக்கான். நெக்ஸ்ட், total number of large note of all shopkeeper are 70 and total number of Hindi book of all shopkeeper are 70. Hindi book oda total 70, large note oda total 70. Okay, okay. Average of total number of English book of shopkeeper PSR is 50. English book of P plus S plus R ஓட ஆவரேஜ் வந்து 50. அப்ப டோட்டல் எவ்வளவு இருக்கும்? 45 இருக்கும். யார் யார்கிட்ட? P R S இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்து சால்வ் பண்றோம். இங்கேயும் புல்லட்ஸ், ஏன்னா இந்த வேல்யூஸ்ல இப்ப நம்மகிட்ட இருக்குன்ற மாதிரி அர்த்தம். சோ மிச்சத்தை சால்வ் பண்ணாலோ இல்ல அந்த வேல்யூஸை ஃபில் பண்ணாலோ நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் ஸ்மால், ஆவரேஜ் ஆஃப் total small note of P and R is 50. Small note of P plus R வந்தா அப்ப என்னவா இருக்கும்? ஆவரேஜ் 15. அப்ப டோட்டல் எவ்வளவா இருக்கும்? 30 இருக்குமா? Small note of P and R. ஓகே, ஸ்டார் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். P has total 45 books and 25 notes. P கிட்ட டோட்டலா 45 புக் இருக்கா, 25 நோட் இருக்கா. டோட்டல் நோட் லார்ஜ் பிளஸ் ஸ்மால் சேர்த்து இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தி புக் சேர்த்து 45. ஓகேவா? ஓகே, இதை வச்சு என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட், ரேஷியோ ஆஃப் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் புக் இஸ் 5:4 ரெஸ்பெக்டிவ்லி. சரி, இது எது சொல்றாங்கன்னா டோட்டலை சொல்லல. டோட்டல் ரேஷியோ ஆஃப் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் புக் 5:4 அவங்க சொல்லல. எதை சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி லைன் எதை பத்தி பாக்குறோம்? P has total 45 book and 25 நோட்டா. அப்ப இங்க கொடுத்திருக்க ரேஷியோ எதை பத்தின ரேஷியோனா P பத்தின ரேஷியோ. ஓகேவா? The ratio P பத்தின ரேஷியோ. ரேஷியோ ஆஃப் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் புக் இஸ் 5:4 in shopkeeper B P
ஓகேவா? சோ என்னோட ஹிந்திக்கும் இங்கிலீஷ் புக்குமான ரேஷியோ 5:4. அப்ப டோட்டல் பார்ட் 9 பார்ட் ஆஃப் 45. ஏன்னா டோட்டல் புக் நம்மகிட்ட 45 இருக்கு. அப்ப 5 பார்ட் எவ்வளவு? 25, 4 பார்ட் 20. அப்ப இங்க 25, இங்க 20. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட், total quantity of material of P is 30 less than total quantity of material of Q. P ஓட total quantity வந்து Q ஓட 30 less than இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு Q கிட்ட Y இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். P ஓட total quantity என்னவா இருக்கும்? Y minus 30. 30 கம்மியா இருக்கான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், கிட்டத்தட்ட பாதிக்கு மேலேயே முடிச்சிட்டோம். ஆனா கொஞ்சம் தான் ஃபில் ஆன மாதிரி இருக்கா? கிளாஸ் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். முக்காவாசி முடிக்கிற வரைக்கும் ஃபில்லே ஆகாத மாதிரி இருக்கும், பயம் இருக்கும். லாஸ்ட் லைன் முடிக்கிறப்ப உங்களுக்கு முக்காவாசி டேபிள் ஃபில் ஆயிரும், மிச்ச காவாசி யோசிச்சு போட்டா போதும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். ரேஷியோ ஆஃப் ஹிந்தி புக் அண்ட் ஸ்மால் நோட் இஸ் 3:2 ரெஸ்பெக்டிவ்லி. இங்கே நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுனா, முன்னாடி எதை பத்தி பேசியிருக்காங்க? இப்ப போன ரேஷியோ வந்து P பத்தி முன்னாடி பேசிட்டாங்க, சோ Pன்னு சொல்லலாம். இங்க முன்னாடி P பத்தியும் பேசியிருக்காங்க, Qவையும் இன்டர்லிங்க் பண்ணிருக்காங்களா? டவுட் வந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஷாப் கீப்பர் Qன்னு கொடுத்துட்டாங்களா? Qன்னு கொடுக்கலாம், P தான் எடுக்கணும் இங்க கொடுத்திருந்தா ரேஷியோ. ஓகே, Qல வந்து ஹிந்திக்கு ஸ்மால் நோட்டுக்கு ரேஷியோ 3:2ட்டாங்களா? அப்ப Qல ஹிந்தி புக் 3x இருந்துச்சுன்னா ஸ்மால் நோட் எவ்வளவு இருக்குமா? 2x இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட், P&S has all type of material. P&S has all type of material. அப்ப P யும் S என்ன பண்ணுவாங்க? P கிட்டையும் S கிட்டையும் என்ன இருக்கும்? எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியலும் இருக்குமா? நம்ம நோட் பண்ணிக்கோ. அப்ப Q கிட்டையும் R கிட்டையும் தான் அந்த ஒரு ஹிந்தி இல்லாம இருக்கும், ஒரு லார்ஜ் இல்லாம இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ரெண்டு வெட்டும் இல்லாம இருக்காது. சோ இவன் கிட்ட ஹிந்தி இல்லாம இருக்க சான்ஸே இல்லை Q கிட்ட. ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி Q கிட்ட 3x இருக்குன்னு தெரியும். சோ R கிட்ட தான் கண்டிப்பா ஹிந்தி 0வா இருக்கு, Q கிட்ட தான் லார்ஜ் நோட் 0வா இருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல 0 போட முடியாது. சோ Rலயே லார்ஜ் நோட் 0 போட முடியாது. Pலயும் Sலயும் எல்லா நோட்ஸும் இருக்குன்ட்டாங்க. அப்போ Q அண்ட் Rல தான் 0 இருக்க சான்ஸ். அப்போ Qல வந்து ஹிந்தி 0வா இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா 3x நம்மகிட்ட இருக்கு. அப்போ Rல தான் ஹிந்தி 0வா இருக்கு, லார்ஜ் நோட்ஸ் Qல தான் 0வா இருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட், இங்கிலீஷ் புக் ஆஃப் Q is 20 more than ஹிந்தி புக் ஆஃப் Q. இங்கிலீஷ் புக் ஆஃப் Q வந்து ஹிந்தி புக் ஆஃப் Q விட 20 அதிகம், which is 3x plus 20. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட், ரேஷியோ பிட்வீன் ஹிந்தி புக் ஆஃப் Q அண்ட் ஸ்மால் நோட் ஆஃப் P is 2:1. என்ன சொல்றாங்க? ஸ்மால் நோட் ஆஃப் P வந்து 2 பார்ட்டா இருந்தா, ஸ்மால் நோட் ஆஃப் P வந்து 1 பார்ட்டா இருந்தா, ஹிந்தி புக் ஆஃப் Q வந்து 2 பார்ட்டா இருக்குமா? அதாவது இவன் 1z இருந்தானா, ஸ்மால் நோட் ஆஃப் P வந்து 1z இருந்தா இவன் 2z. அப்ப இது 2 மடங்குனா அது 1 மடங்கா? அப்போ இதா x இருக்கிற ரேஷியோலயே எழுதுவோமா? z அடிச்சுட்டு x இருக்கிற ரேஷியோலயே எழுதுனா எப்படி ஒரு 1.5x வருமா? பிகாஸ் இது 3xல பாதி 1.5x. கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். Total quantity of material of R and S is 45 and 90 respectively. முடிஞ்சா? இங்க வந்துருச்சு. R 45, S 90. இன்னொரு ஒரு லைன் தான் இருக்கு. Total number of small note of all shopkeeper are 70. Small note of all shopkeeper சேர்த்தோம்னா 70 வருதான். Average of English book of R and smaller note of S வந்து 15. English book of R இருக்கும், English book of R ஏதோ ஒரு வேல்யூ, English book of R plus smaller note of S, ரெண்டுக்கு ஆவரேஜ் 15. அப்ப டோட்டல் என்னவா இருக்கும்? 30 இருக்குமா? 30 இருக்குமா? ஓகே, இதை வச்சு என்ன பண்றது? எல்லாமே அங்கங்க பாதியா நிக்குது. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிப்போமா? ஓகே, எதுவும் விட்டுருக்கோமான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி முடிஞ்சுன்னா எதுவும் விட்டுருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். எதுவும் விடல, கிளியரா இருக்கு. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க டோட்டல் பாருங்களேன், சால்வ் பண்ண முடியாது, ஸ்டக் ஆயிரும்.
இப்ப என்ன பண்ணணும்னு தோன்றப்ப இந்த டோட்டல் பாருங்களேன், இங்கிலீஷ் புக்ஸ் வந்து 45, பீல புக்ஸ் வந்து 45, நோட் வந்து 25, ரெண்டே ஆட் பண்ணா டோட்டல் கிடைச்சிருமா? பியோட டோட்டல் ரெண்டே ஆட் பண்ணா பியோட டோட்டல் கிடைச்சிருமா? 25 பிளஸ் 45, 45 பிளஸ் இந்த 25 ஆட் பண்ணோம்னா டோட்டல் கிடைச்சிருமா? எவ்வளோ? 70. 70 தான் பியோட டோட்டல்னா கியூவோட டோட்டல் என்ன இருக்கும்? பி வந்து கியூவோட 30 கம்மியா இருக்கு. அப்ப கியூவோட டோட்டல் என்னவா இருக்கும்? 100 இருக்குமா? 100 இருக்குமா? இங்க எல்லாமே எக்ஸ்ல இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் 2x 5x 3x ஆட் பண்ணோம்னா 5x, இன்னொரு 3x ஆட் பண்ணா 8x, 8x பிளஸ் 20 தான் 100னா இந்த 20 இங்க போறப்ப 80 ஆயிரும். 8x equal to 80, x வேல்யூ 10 முடிஞ்சா. x வேல்யூ 10னா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இங்க 30, இங்க 30 plus 20 50, இங்க ஒரு 20, இங்க 1.5xனா 15. நோட்டோட டோட்டல் 25 எழுதி இருக்கோமா? அப்ப இங்க 15னா இது 10. ஓகே, இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து ஸ்டார் வச்சு ஒண்ணு போட்டிருக்கோம் பாருங்க. ஸ்மால் நோட் ஆஃப் p பிளஸ் ஆர் வந்து 13 போட்டிருக்கோமா? p வந்து 15 கிடைச்சிருச்சா? அப்ப ஆறு மிச்சம் இருக்கிற 15. வேற என்ன போட்டோம்? இந்த டோட்டல் ஸ்மால் நோட்டோட டோட்டல் 70 இருக்கா? 15 15 30 பிளஸ் 20 50, பேலன்ஸ் 20 தான் இங்க வரும். அதே மாதிரி ஹிந்திக்கு டோட்டல் பாருங்க, 30 பிளஸ் 25 55, பேலன்ஸ் 15 தான் இங்க வரும். ஓகே ஓகே ஓகே, இப்ப மிச்சம் 2 தான் ஃபில் பண்ணும். ஓகே, வேற என்ன டேட்டாஸ்லாம் இருக்கு? P of S plus R வந்து 45 இருக்கு. இதை வச்சு வேற எதுவும் சால்வ் பண்ணணும். இங்க வாங்க, இன்னொரு குழு இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் ஆஃப் ஆரும் ஸ்மால் நோட் ஆஃப் எஸ்ஸும் ஆட் பண்ணோம்னா 30. ஸ்மால் நோட் ஆஃப் எஸ் எவ்வளவு? 20. அப்ப இங்கிலீஷ் ஆஃப் ஆர் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 10 இருக்குமா? இது 10 கிடைச்சிருச்சா? இந்த பாக்ஸ் மக்களே தேர்ட் பாக்ஸ். இங்கிலீஷ் ஆஃப் ஆர் பிளஸ் ஸ்மால் நோட் ஆஃப் எஸ் வந்து 30, ஸ்மால் நோட் ஆஃப் எஸ் 20னா பேலன்ஸ் இருக்கு இங்கிலீஷ் ஆஃப் ஆர் 30. ஓகே, இப்போ இந்த இது முடிச்சிடலாமா? இங்கிலீஷ் ஆஃப் பி பிளஸ் எஸ் பிளஸ் ஆர் வந்து 45. பி 20 ஆர் பிளஸ் 10, so 30, பேலன்ஸ் இருக்கிற 15 இங்க வந்துருமா? இதோட டோட்டல் இங்க கிடைச்சிருமா? இதோட டோட்டல் எவ்வளவு? 15 25 25 20 45 95. ஓகே, இங்க டோட்டல் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ எஸ் ஓட டோட்டல் வச்சு இந்த பேலன்ஸ் இருக்கிற எஸ் ஓட லார்ஜ் நோட் போட்டுடலாமா? 20 பிளஸ் 15 15 30 பிளஸ் 20 50, பேலன்ஸ் இருக்கிற 40. ஓகே, இப்போ இந்த ஒரு பாக்ஸ் தான் ஃபில் ஆகல. சுடுக மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெங்க ஃபில் ஆகலையோ அதை ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம். 10 பிளஸ் 40 50, இங்க டோட்டல் 70 இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிற 20, அவ்வளவுதான். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எங்க கரெக்டா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும்னா ஹிந்தி அண்ட் பியோட புக்கு டோட்டலும் நோட்டு டோட்டலும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பி டோட்டல் எடுத்து அங்க இருந்து கியூ டோட்டல் எடுத்தோம்னா செம்ம அசால்ட்டா சால்வ் ஆயிடும் மக்களே. ஓகே, முடிச்சுக்கலாமா? வேற ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஃபீட்பேக்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, முடிச்சுக்கலாம். டாடா, பை பாய்.